இட் இஸ் நாட் ஈஸி பீங் ரஜினிகாந்த் டாட்டர்ஸுங்க. அது மட்டும் ஈஸின்னு யாரும் தயவு செய்து நினச்சிடாதீங்க. There's a lot of burden, there's a lot of two sides to a coin. Advantage இருக்கு, பட் இன்னொரு சைடும் இருக்கு. அது எனக்கும் அக்காக்கும் புரியும். GT Holidays presents Behind Notes with Love Fans Meet, powered by Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Gardens Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. Next phase. அவர் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இப்போதான் பிக் மேம் அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல மேம். பதற நீங்க உட்காருங்க. இப்போ ஒரு மாதிரி ஏற்கனவே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயா அது பதட்டமே இல்லை. இதுதான் பதட்டமா இருக்கு. இது ரொம்ப பதட்டமா இருக்கு. நான் முதல்ல நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் படம் அடிச்சது வந்து VIP2. அது மேம் தான் டைரக்ட் பண்ணாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தீவிரமான தலைவர் ஃபேன். ஓகே. இப்போ நான் இன்னும் மேம் பார்க்குறப்பலாம் பாதித்தில் பாருங்க இந்த கால் மேலே கால் போடுறது தலைவர் மாதிரியே தான் இருக்கும். திட்டு வாங்குறது நான் தான் அதிகமாக திட்டு வாங்கியிருப்பேன். இங்கே யார் என்ன பண்ணுவா, சபரி அங்கே பாருங்க கூடத்தில் உட்காருங்க அப்படிம்பாங்க. மேம் அது நான் இல்லை. ஆமாம் சபரி அங்கே பாருங்க அப்படிம்பாங்க. தனுஷ் சாரும் நானும் வந்து இந்த பால் இந்த சும்மா கல்லி கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அந்த பாட்டில் எடுக்கிறப்ப சார் சொல்லிட்டாரு போடுங்க ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் சும்மா பால் போடுறோம். நாங்கள் அடிச்சு இந்த பக்கம் சும்மா பாட்டில் ஓடி வந்துட்டோம். கட் 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 பால் அதில் படவே இல்லை. எதுக்கு திருப்பி ஓடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு? ஆமாம் மேம். நாமே யோசிக்கிறாங்க. ஓ இப்படி தான் கத்திருக்கிறோம். ஒயிட் இனோவால இருந்து ஒரு கருப்பு ஜிப்பா போட்டு அங்கிருந்து அப்படியே தலைவர் வர்றாரு. இந்த இடத்துல வச்சுட்டு இருக்காங்க. நான் போட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கத்திட்டேன். அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்போ வந்து இந்த மானிட்டர் பார்க்குறப்ப மேமும் அங்கே இருந்தாங்க. நாங்கள் வேணும்னே வந்து எங்களை பவுன்சர்ஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல. சும்மாவே இப்படி போயிட்டு அவரை பார்க்குற சாக்கில் அப்படி போயிட்டு வந்துட்டே இருப்போம். இதுக்கு மேலே எனக்கு இதுக்கு தட்டுங்க கையை. Every year, Pongal and Deepavali, முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஃபேமிலியா we'll all get together. அப்பா will always participate. அம்மாக்கு ஒன்று முக்கியம்னா அது அப்பா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தலைவர் அவர்களை பத்தி ஏதாவது ஒரு லைட்டா சீக்ரெட்? அதே ஸ்பீட் அதே ஸ்டைலுங்க. அப்பா இஸ் த சேம் எவ்ரிவேர். அதாவது ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு கேட்கணுன்ற விஷயம். எனக்கு அந்த ஃபோன்ல ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்குன்னு தெரியாதுங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியவே தெரியாது. GT Holidays presents Behind Notes with Love Fans Meet, powered by Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Gardens Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, மற்றும் Next Phase. அதாவது உங்களுக்காகவே ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் காத்துட்ருக்காங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்காங்க. VIP2 பற்றி சொன்னதுனால கூப்பிட்டுடலாமா ப்ளீஸ்? எஸ் ப்ளீஸ், ஒரு கைத்தட்டலோட அந்த சர்ப்ரைஸ் கெஸ்ட்டை கூப்பிட்டுடலாம். So Big Boss runner-up Sabri is with us. So sweet. Sabri, hi. ஹாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, இது எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். we been trying. அவர் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இப்போதான் பிக் மேம் அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல மேம். பதற நீங்க உட்காருங்க. இப்போ ஒரு மாதிரி ஏற்கனவே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சேர் கொண்டு வந்துடலாம் ப்ளீஸ். ஐயா அந்த பதட்டத்துல இருந்து வெளில வந்துட்டீங்களா? இந்த பதட்டம் ஜாஸ்தி. ஐயா அது பதட்டமே இல்லை. இதுதான் பதட்டமா இருக்கு. இது ரொம்ப பதட்டமா இருக்கு. ஸோ சொல்லுங்க, how do you feel like? ஏன்னா yet another ஒரு அது ரிலீஸ் ஆனோன்னு கண்டிப்பா அது பிளாக் பஸ்டர் தான், நோ டவுட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர், அந்த மாதிரி டீம், அந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ டெல் மீ. ஃபஸ்ட்டு சொல்லணும்னா நான் முதல்ல நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் படம் அடிச்சது வந்து VIP2. அது மேம் தான் டைரக்ட் பண்ணாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதே மாதிரி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படத்துக்கு திருப்பி இந்த பக்கம் உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி மேம். நாங்கள் பக்கத்தில் ஒரு அந்த மீட்டிங்க்கு இன்றைக்கி வந்திருந்தேன். மேம் இருக்காங்கன்னு சொன்னோன்னா ஒரு நிமிஷம் கொடுங்க, நானாக தான் கேட்டு ஓடி வந்துட்டேன். அண்டு மேம் பற்றி சொன்னால் இப்போ அந்த பயமே இருக்கும். நான் ஒரு தீவிரமான தலைவர் ஃபேன். ஓகே ஐயா நீங்க மட்டுமா? எல்லாருமே உண்மை அது. நான் ஒரு மாதிரி வெரியன். ஸோ அப்படி பார்க்குறப்ப நான் இன்னும் மேம் பார்க்குறப்பலாம் பாதித்தில் பாருங்க இந்த கால் மேலே கால் போடுறது தலைவர் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் அதை நிறைய நோட் பண்ணிக்கலாம். செட்டில் நாங்கள் நிறைய நோட் பண்ணியிருக்கோம். என் பேர் எங்கெங்கெல்லாம் நான் திட்டு வாங்குறது நான் தான் அதிகமாக திட்டு வாங்கியிருப்பேன். இங்கே யார் என்ன பண்ணுவா, சபரி அங்கே பாருங்க கூடத்தில் உட்காருங்க அப்படிம்பாங்க. மேம் அது நான் இல்லை. ஆமாம் சபரி அங்கே பாருங்க அப்படிம்பாங்க. அதனால மேம்கிட்ட அங்கே அதிகமாக திட்டு வாங்கினதுனால என் பேர் மட்டும்தான் வரும் அவங்க யார் தப்பு பண்ணாலுமே. அதனால வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு பயமும் இருக்கும், ஒரு பெரிய மரியாதையும் இருக்கும்.
மேம் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கோல்டன் ஆட்ச் அது மாதிரி இந்த படம் வந்து வேறு லெவலில் வரும் பிரதர். டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி சொல்லவே வேணாம், அப்பயே சொல்லிட்டாங்க இவர் வந்து ஒரு எப்படி ஒரு டேரக்ட் ஆக போகிறாங்க தாண்டி எப்படி ஒரு ஹீரோன்னு அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் கண்டிப்பாக மேடம். ஸோ அதனால் இது ரொம்ப இன்னும் நல்லா வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பிக் பாஸ். அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பர் சூப்பர். இல்லை நீங்களே சொல்லிட்டீங்க, அதாவது எங்கே இருந்தாலும் அந்த சில விஷயங்கள் வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு அழகாக நடக்கும் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு மேம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க செட்டில்? அதுவா மேம் சொல்லிட்டேன் மேம். தனுஷ் சாரும் நானும் வந்து இந்த பால் இந்த சும்மா கல்லி கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், அந்த பாட்டில் எடுக்கிறப்ப சார் சொல்லிட்டாரு போடுங்க ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் சும்மா பால் போடுறோம், நாங்கள் அடிச்சு இந்த பக்கம் சும்மா பட்டில் ஓடி வந்துட்டோம். கட் 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 பால் அதில் படவே இல்லை, எதுக்கு திருப்பி ஓடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு? மேம் இல்லை இது மேம் ஆமாம் மேம் மேமே யோசிக்கிறாங்க, ஓ இப்படி தான் கத்திருக்கணும். ஒரு கேப் ஒன்று போட்டிருப்பாங்க சரிங்களா, ஒரு கேப் ஒன்று இருக்கும். ஒரு தடவை நாங்களாம் தெரியாமல் ஒரு இடத்துல பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு கஜோல் மேம் வராங்க, அங்கேருந்து பார்க்குற பே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாரு யார் வராங்க, இங்கே ஒரே கூட்டமாக இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் போட்டு முதல்ல வெளியே போக சொல்லுங்கள். யாரையும் வெளியே போக சொல்கிறாங்களா? உங்களை தான் அப்படின்னாங்க இன்னொருத்தர். அப்புறம் இல்லை அவங்க இருக்கட்டும் அப்படின்னாங்க. எங்களை எந்த இடத்துலையுமே மேம் விட்டு கொடுத்ததே கிடையாது. எங்களை விஐபி பாய்ஸ்ன்னு தான் அங்கே சொல்லுவாங்க. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மற்ற படங்கள்லாம் பண்ணிடுவோம். அது நான் ரொம்ப சின்ன கேரக்டர் தான். முதல்ல மேம் எங்களுக்கு சொன்ன விஷயமும் வேறு, அது அங்கே எங்களை பார்த்துக்கிட்ட விதத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எங்களுக்கெல்லாம் ஒரு கேரவன்லாம் கொடுத்து ஒரு 10 பேர் உள்ளே இருப்போம். நான், விஜய், அபிஷேக், நிறைய பேர், கிஷோர் ராஜ்குமார், அங்கே நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஹீரோஸ் இருக்காங்க அதில் நடிச்ச எல்லாருமே. அப்போல்லாம் பார்க்குறப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் ஒரு இடத்துல திட்டு வாங்கினேன். டிஆர் கார்டனில் வந்து விஐபி பாட்டு எடுத்துகிட்டு இருக்கப்போ தலைவர் வர்றாங்களே எங்கள் தலைவர் வந்து டக்குன்னு ஒரு ஒயிட் இனோவா வருது. ஒயிட் இனோவாலேருந்து ஒரு கருப்பு ஜிப்பா போட்டு அங்கேருந்து அப்படியே தலைவர் வர்றாரு. இந்த இடத்துல வச்சுட்டு இருக்காங்க. நான் போட்டு ஃபஸ்ட்டு தலையா அப்படின்னு கத்திட்டேன். அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ வந்து இந்த மானிட்டர் பார்க்குறப்போ மேமும் அங்கே இருந்தாங்க. நாங்கள் வேணும்னே வந்து எங்களை பவுன்சர்ஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல, சும்மாவே இப்படி போயிட்டு அவரை பார்க்குற சாக்கில் அப்படி போயிட்டு வந்துட்டே இருப்போம். மேம் இப்பயும் என்னால் நம்ப முடியல, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் மேம். எங்கள் மேம்லாம் ஸ்ட்ரிக்ட்டு. அங்கே எப்படின்னா பதட்டத்தெல்லாம் தாண்டி நாங்கள் எல்லாமே பதட்டத்துக்கப்புறம் அவங்க ஒன்றும் இல்லை அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க. எங்களை வெயிலில் நிற்க விட மாட்டாங்க. ஒரு அந்த மன்னிவாக்கம் பக்கத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஷாட்டை வந்து எங்களுக்கு வெயிலாக இருக்குது, சீக்கிரம் எடுங்க, எவ்வளோ நேரம் வெயிலில் உட்காருவாங்கன்னு எத்தனை டேரக்டர் சொல்லுவாங்கன்னு தெரியல, எங்கள் டேரக்டர் சொன்னாங்க. ஸோ இது வரைக்குமே வந்து எங்களை ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சுருந்தாங்க. தேங்க்யூ. பட் எனக்கு ஞாபகம் இருக்குது, சொல்ல ஐம் கோயிங் பேக் டு தட் டைம். பாபா பாஸ்கர் மாஸ்டர் ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. நைட் எஃபெக்ட் ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு பெரிய பில்டிங்கில் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ பாபா பாஸ்கர் மாஸ்டர் அப்போ என்ன பண்ணாங்க, விவேக் சார், ஐ மிஸ் ஹிம், இஸ் நோ மோர், பட் அந்த சாங்கில் விவேக் சார் இருந்தாங்க, தனுஷ் சார் இருந்தாங்க. ஸோ வி வர் கொரியோகிராஃபிங். அவங்க இந்த விஐபி பாய்ஸே உள்ளே கூட்டிகிட்டு வரல. ஸோ எனக்கும் மாஸ்டருக்கும் ஒரு பயங்கர ஆர்கியூமெண்ட்டாக இருந்துச்சு அந்த டைமில். ஐ செட் ஒரு 4-5 பாய்ஸ் இருந்தாங்க அப்போது. ஸோ ஐ மேட் ஷுவர் தே வர் அ பார்ட் ஆஃப் த சாங் பிகாஸ் ஐ வாண்டட் தெம் டு ஹேவ் தட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அட் தட் டைம். எனக்கு அது ஞாபகம் இருக்குது. தேங்க்ஸ் மேம். அந்த இதில் இருக்கப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டு வச்சுருப்பாங்க. எத்தனை பேர் அந்த இடத்துல அப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. அங்கே சாருக்கு ஒரு ஃப்ரேம் இருந்ததுன்னா நாங்கள் அங்கே கிட்டத்தட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் நின்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே நின்றுருப்போம். இங்கே நிறுத்துங்க, அவங்களெல்லாம் இங்கே நிறுத்துங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்ததுன்னா ஓகே மேம் நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவரை மேம் அந்த குரூப் ஃபோட்டோவில் நிற்கிறப்ப நான் தலைவர் பக்கத்தில் நின்றுருந்தார். டக்குன்னு எனக்கு முன்னாடி ஒருத்தர் எந்திரிச்சிட்டாரு மேம், மூஞ்சி மறந்துருச்சு மேம். இதுக்கு மேலே எனக்கு இதுக்கு தட்டுங்க கையை. ஐயா என்னையா பிக் பாஸ் அங்க பாருங்க. அது உண்மையை சொல்கிறேன். எனக்கு வேலைக்காரன் மேம் இதை சொல்கிறேன் மேம் உங்கள் வித் யோர் பெர்மிஷன். வேலைக்காரன் ஃபஸ்ட் வந்தப்போ முத்துவோட டோட்டல் அது அப்படியே முத்து படம் தான் ஓகேங்களா. அதை பண்ணுறப்ப நான் முதல்ல ப்ரோமோ அனுப்பிச்சது வந்து ஒரு ஆளுக்கு தான், மேம்க்கு தான் ஃபஸ்ட்டு அந்த ப்ரோமோ அனுப்பிச்சேன். பயன்ட்டு மேம் தலைவர்கிட்ட சொல்லிடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ் அப் மைல் அடிச்சு அதெல்லாம் ஓகே அப்படின்னாங்க. அங்கே சொல்லிட்டாங்கிறது அங்கே சொல்லிட்டு தான் அவர்கிட்ட பர்மிஷன் ஆகிட்டு தான் நான் வேலைக்காரனே நினச்சேன். ஸோ அதுவும் பெரிய ஹிட்டு, அதுக்கும் தலைவர் தான் காரணம். ஸோ லைக் ரொம்ப ரொம்ப நன்றி மேம், சீரியஸாக மேம், தேங்க்ஸ் மேம். மேம் நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நேற்று கூட ஒரு ஷோக்காக நாங்கள் கூப்பிட்டோம், தோ வரேன் வர முடியல. ஆனால் இன்னைக்கு எங்கேருந்து பறந்து வந்திருக்காரு தெரியல. சபரி, தேங்க்யூ சபரி ஃபார் தட். அண்ட் மேம் ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஹிம். ஏன்னா உங்களுக்காகவே வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஸோ லவ்லி டு see you. அண்ட் நிறைய மெமரிஸ் அட் தட் டைம் இருந்துச்சு. அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி வித் ஆல் தட் யூர் அச்சீவிங். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் என்டிவர்ஸ். அண்ட் இன்னொரு நாளைக்கு எங்கள் 2 பேரும் அப்புறம் ஆஃபீஸில் வந்து பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பேசலாம். Oh my God! Wow! Superb. Thank you சபரி. முக்கியமான ஒரு விஷயத்துக்கே அவங்கள பாராட்டணும். என்னங்க ஏஐ
அந்த டைம்லேயே அவங்க நாகேஷ் சார் ரொம்ப அழகாக கொண்டு வந்தாங்க. ஒரு டெக்னாலஜியில் இவ்வளோ விஷயம் பண்ண முடியும், ஒரு பெண்ணால் முடியும்ன்றத ஐ திங்க் டெக்னிக்காலிட்டியாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ ஆல்வேஸ் லவ் தட் ஒர்க் ஃப்ரம் யூ மேம். ஐ எம் ஹாப்பி தட் ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் அபவுட் திஸ் டுடே. ஸோ சொல்லுங்கள், இன்றைக்கி இந்த ஏஐ எல்லா இடத்துல இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது சவுண்ட் ஆகும்போது? It's helped in a lot of ways, and but it's still learning. Artificial intelligence அது இன்னும் கத்துட்டு தான் இருக்கு. But I think it's going to change a lot in cinema for sure. I don't know about any other industry. எனக்கு தெரியாத இண்டஸ்ட்ரி பற்றி நான் பேச போகிறதில்ல. பட் லைக் ஐ செட், இன்னைக்கு நான் கோச்சடி அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா AI will make a world of a difference. And இப்போ டிரெக்டர்ஸ், யங் டிரெக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா pitch deck, ஒரு கான்செப்ட் ட்ரெய்லர், இதெல்லாமே இப்போ வந்து ஒரு ஒன் பேஜர்லாம் they don't send to producers. They take the effort to go through posters, and idellame AI is giving that support to do it. So technically big advancements, and it's only starting. AI is going to grow a lot more. So cinema industry la irundhu I'm looking forward to what it can do. But at the same time, we should all remember it's still artificial intelligence. Thank you for telling that finally. Super. மேம், இப்போ எல்லாரோட பெர்மிஷனோட LED செக்மெண்ட் உள்ள போயிடலாமா? இதோ உங்களுக்காக. ஆஹா, ஸோ க்யூட். அது அழகான ஒரு பொங்கல். பட் பொங்கல் மட்டும் இல்லை, நீங்கள் மேம் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஈவன் ஒரு கைண்ட் ஆஃப் யூனோ அந்த ரீல்ஸில் போடக்கூடிய அந்த டைப்பிங் எல்லாமே வந்து ரொம்ப டிக்னிஃபைடாக அழகாக ஒரு விஷயம் போடுவீங்க. நான் அதை நோட் பண்ணியிருக்கேன். பொங்கல் எப்படி இருந்தது? இந்த வீடியோ பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இன்னும் இப்போ இன்ஸ்டாகிராமில் இப்போ தாங்க கற்றுட்ருக்கேன். அதை நான் சொல்லணும். அது தம்பி தான் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அக்கா இங்கே போய் இந்த லிங்க் இங்கே அமுக்கினா தான் இப்படி வரும். ஸோ ஐ எம் வெரி நியூ ஃபார் தேட். பட் தேங்க்யூ. ஸோ எவ்ரி இயர் பொங்கல் அண்ட் தீபாவளி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபேமிலியாக வில் ஆல் கெட் டுகெதர். அண்ட் எவ்ரி இயர் இது வந்து ட்ரெடிஷன். ஒரு பொங்கலும் அம்மா பொங்கப்பானை வைப்பாங்க. நாங்கள் எல்லாம் அந்த தட்டு ஸ்பூனோட அதை தட்டுவோம். இது எனக்கு சின்ன என் குழந்தை என் கையில் இருக்கு இல்லைங்களா, எனக்கு அந்த வயசுலேருந்து எனக்கு இந்த மெமரி இருக்குது. அண்ட் அப்பா வில் ஆல்வேஸ் பார்ட்டிசிபேட். அம்மாவுக்கு ஒன்று முக்கியம்னா அது அப்பா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அம்மாவுக்கு ஃபேமிலி ஒன்று சேர்ந்து இலை சாப்பாடு சாப்பிடணும், அது அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ இயர் நடக்கணுன்றதுனால இதை நாங்களாம் ரொம்ப we take it seriously, we take our tradition very seriously. So yeah, this was Pongal this year. Wow, beautiful, beautiful. மேம், அப்படியே வந்து என்னன்னா, தலைவர் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு லைட்டாக சீக்ரெட், இது வந்து அப்பா வீட்டில் இருக்கும்பொழுது திஸ் இஸ் வாட் அப்பா இஸ் லைக் அப்படின்ற ஏதாவது லைட்டாக எங்களுக்குலாம் தெரியாத ஒரு விஷயம் அப்படி சொன்னீங்கன்னா ரொம்ப. அதே ஸ்பீட் அதே ஸ்டைலுங்க. அப்பா இஸ் த சேம் எவ்ரிவேர். ஆஹா, அதை சொன்ன நீங்கள் என்ன ஸ்டைலாக சொன்னீங்க, அதை ஜூம் பண்ணீங்களாப்பா கேமரா டீம். ஆஹா, சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ திஸ் இஸ் வாட் ஆல்வேஸ் தலைவர் சார் தாண்டி ஐ திங்க் அழகாக எங்கெல்லாம் இருக்கணுமோ அங்கெல்லாம் அது கரெக்டாக அந்த ரோலை ப்ளே பண்ணுறாரு. திஸ் வாஸ் அ வெரி, அன்றைக்கி காலையில் வேதுக்கு ஸ்கூல் போக இஷ்டமே இல்லை. ஸோ என்னெல்லாமோ ட்ரை பண்ணி வண்டியில் ஏற்றிட்டாங்க. வண்டியில் கூட ஹீ ரெஃப்யூஸ் டு கோ. ஸோ ஐ திங்க் அப்பா ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு இருந்தாங்க ஏர்லி மார்னிங். ஸோ நான் போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு மெசேஜ் மட்டும் வந்துச்சு. பட் அப்பா ஸ்கூலுக்கு போய் வேதை ட்ராப் பண்ணி ஸ்கூலுக்குள்ளே போய் அந்த பசங்கள்லாம் பார்த்து ஹாப்பியாகி ஆல் தட் ஹேப்பன்ட். ஸோ while we were growing up, அப்பாவுக்கு எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை. he was too busy at that time. ஸோ என்னோடையும் அக்காவோடையும் அவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத சில விஷயங்கள், ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது, அதெல்லாம் பேர பசங்களோட பண்ணுறாரு. ஓ, சூப்பர் சூப்பர். ஆனால் இது எங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ் டீமுக்கே ஒரு சர்ப்ரைஸான விஷயம். நான் சொல்கிறேன் மேம், அது தலைவர் சார் இருக்கும்போது பின்னாடி என் வண்டி ஒரு தேர்ட் வண்டியாக இருந்தது. என்னடா ஒரு பதட்டம் அப்படின்னு எல்லாருமே யோசித்தோம். ஸோ அந்த டைமில் அந்த சர்ச்சுக்கு கீழே உட்காந்துட்டு இருந்தவங்க கூட அந்த தட்டெல்லாம் போட்டுட்டு தலைவர் யான்னு ஓடி வந்தாங்க. தட் இஸ் வாட் தலைவர்ஸ் மூமெண்ட். அது எனக்கு ஒரு சான்ஸ் இங்கே அது ஷேர் பண்ணி. தேங்க்யூ. ஸோ சூப்பர். அடுத்த ஒரு எல்இடி, அதாவது ரொம்ப நாளாக அவங்கக்கிட்ட ஒரு கேட்கணுன்ற விஷயம். எஸ், இது எல்லா இடத்துலையுமே போயிட்டுருக்கு. ஸோ சொல்லுங்க, அதாவது இந்த மாதிரி எனக்கு அந்த ஃபோனில் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாதுங்க. சொல்லிட்டேன், எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இதை பற்றி நீங்கள் கலாச்சிருக்கீங்களா மேம் டு ஹிம், லைக் யூனோ என்ன எங்கே போனாலும் இப்போ நீ தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக எவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சு பாருங்களேன் இல்லைங்க. எங்கே போனாலும் இந்த கேள்வி தான். அவர் எங்கே அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கா, வீடியோ எடுத்துகிட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும். தெரியலங்க. ஐ திங்க் ஹி டிட் இட் வெரி ஸ்வீட்லி. இப்போ ஐ திங்க் ஹி ஹஸ் ஸ்டாப்ட், கான்ஷியஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய ரீல்ஸ்லாம். அண்ட் ரொம்ப ஸ்வீட். யூ ஆல்வேஸ் பீன் காலிங் ஹிம் ஆஸ் லிங்கா பாப்பா பாப்பா பாப்பா. ஸோ
ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் லிங்கா அண்ட் யாத்ரா, அந்த பாண்ட் பற்றி சொல்லுங்க. ஆப்வியஸ்லி யாத்ரா பாப்பா, லிங்கா பாப்பா, வேத் பாப்பா, வீர் பாப்பா, நாலுமே எனக்கு பாப்பா தான். அண்ட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, போயஸ் கார்டன் நாங்கள் வளரும் போது நானும் அக்காவும் விமென் கேர்ள்ஸ் டாமினேட் பண்ணோம். இப்போ அப்பாவுக்கு 4 பேர் பசங்க, ஒன்லி பாய்ஸ் டாமினேஷன். அண்ட் எல்லாருமே வேறு வேறு வயசில் இருக்காங்க. ஐ திங்க் தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஏன்னா யாத்ராஸ் ஆல்மோஸ்ட் 18, லிங்காஸ் அபவுட் 15, என் பையன் 10, அண்ட் வீர் பாப்பாவுக்கு இப்போ தான் 3 வயசு. ஸோ அம்மா அப்பாவுக்குமே இவ்வளோ ஏஜ் வேறு வேறு ஏஜில் இருக்கிறதுனால த கிராண்ட் சில்ட்ரனோட இன்ட்ராக்ஷன் இஸ் வெரி பியூட்டிஃபுல். But I love my nephews. I'm very close to them and I'll always be there for them. ஆஹா, சூப்பர். இல்லை, நீங்கள் அழகாக உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் நீங்கள் இப்போ சொல்லிங்க இல்லையா, லைக் அக்கா தம்பி அந்த மாதிரி. ஐ திங்க் உங்கள் சிஸ்டர்ஸ்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் யூனோ அப்பா பல மேடைகளில் வந்து உங்களை பற்றி சம்டைம்ஸ் பேசுகிறாரு, சம்டைம்ஸ் அக்காவை பற்றி பேசும்பொழுது அது இப்போ வெளியில் பார்க்குறவங்களுக்கு என்ன இந்த மேடையில் இவங்கள பற்றி பேசுகிறாங்க, அவரை பேசல, அங்கே பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் யூனோ. ரீசெண்டாக தலைவர் சொன்ன ஒரு விஷயம் கூட, லைக் எனக்கு அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படின்னும் பொழுது யூனோ இது நிறைய பேருக்குள்ளே போயிட்டுருக்க ஒரு விஷயம் தான். பட் only we know as a sisters அவங்க வீட்டில் எப்படி அப்படின்னு. ஸோ அது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? Actually I think both my sister and I were very secure. எங்களுக்கு என் அப்பா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி நாங்கள் 2 பேரும் ரொம்ப செக்யூர். I have a very different relationship with my father than what my sister does. ஏன்னா என் அக்கா வந்து நிறைய சின்ன வயசில் பெங்களூரில் வளர்ந்தாங்க. Because my father was very busy and my mother couldn't handle 2 young children. ஸோ நான் நிறைய அம்மாவோட வளர்ந்தேன். பட் கம்பேரிசன் எதுவும் இருக்காதுங்க. ஏன்னா ஐ நோ மை ஃபாதர்ஸ் ஹார்ட். ஸோ அவர் எதாவது சொன்னார்னா அவர் எங்கேருந்து அது வருது, ஏன் அதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும். பட் அகேன் மை சிஸ்டர் அண்ட் நான் இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கேன், the truth is சின்ன வயசை விட இப்போது நாங்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அப்போ இருந்ததை விட இப்போ எங்களுக்கு மெச்சூரிட்டி அண்ட் லைஃப் ஹஸ் taught us a lot. It is not easy being Rajinikanth's daughtersங்க. அது மட்டும் ஈஸின்னு யாரும் தயவு செய்து நினச்சிடாதீங்க. There's a lot of burden, there's a lot of 2 sides to a coin. அட்வான்டேஜ் இருக்குது, பட் இன்னொரு சைடும் இருக்குது. அது எனக்கும் அக்காக்கும் புரியும். ஸோ நாங்கள் பேசும்போது சில விஷயம் அம்மா அப்பா பற்றி பேசும்போது கூட எங்கள் 2 பேருக்குள்ளே பேசிப்போம். ஸோ எஸ், we're very close at this stage in our lives. எஸ் எஸ். இப்போ நான் சொன்ன பிறகு இன்னும் ஒரு வாட்டி அவங்களுக்கு கைத்தட்டல் கொடுக்கணும். எஸ், அவங்க சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் ஓட டாட்டர்ஸாக இருந்தாலும் நிறைய இடத்துல இட் இஸ் ஈஸி டு என்டர், ஈஸி டு டூ சர்டன் திங்ஸ், நாட் ஜஸ்ட் ஃபார் தெம். ஐ திங்க் நிறைய பேர் சொல்லலாம். பட் ஐ திங்க் அவங்களும் அழகான ஒரு இடத்த நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. இவங்களும் ஐ திங்க் அது சொந்தமாக ஒரு விஷயம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பெண்களாக கொண்டு வந்துட்டுருக்கீங்க. அதுக்கு தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் டைம் ஃபார் அ ப்ளீஸ். Thank you so much. Behind Hoods with Love Fans Meet, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும் Air Fiber Wi-Fi all in one plans, Wi-Fi plus OTT plus IPTV, pay 6 get 6 months free. Karthipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. மற்றும் next phase next generation skincare using small molecule science for Gen Z audience. GT Holidays presents Behind Notes with Love Fans Meet, powered by Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Karthipuram, Coimbatore 200 acre Dream Township premium plots. Next phase